இரவு நேரத்தை பார்த்து பயப்படக்கூடிய ஆளா நீங்க? இரவு நேரத்தில் பயமாக இருக்கிறது, இரவு நேரத்தை கண்டாலே பயமாக இருக்கிறது, எப்படா பொழுது விடியும் என்பதாக எதிர்பார்க்கக்கூடிய ஆளா நீங்க? அப்ப இந்த துஆவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த பயத்தை அல்லாஹ் போக்கி தருவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, நாயகமே இரவு நேரத்தில் பயமாக இருக்கிறது, இரவு கண்டாலே பயமாக இருக்கிறது, ஏதாவது ஒரு துஆ சொல்லிக் கொடுங்க, அந்த துஆ ஓதுறதன் மூலமாக எனக்கு அந்த பயம் நீங்க வேண்டும், இரவு நேரத்தில் வரக்கூடிய பயம் நீங்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு இந்த அழகான துஆவை கற்றுத் தருகிறார்கள். இந்த துஆ நாமும் மனனம் செய்து கொள்ள வேண்டும். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாதி மின் கதபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமஸாதி ஷயாத்தீனி வ அன் யஹ்துரூன். அவ்வளவுதான், அழகான துஆ. மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்க. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாதி மின் கதபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி ومن همزات الشياطين وأن يحضرون. இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுத் தருகிறார்கள். ரிவாயத்துகள் வருகிறது, அந்த சஹாபி கொஞ்ச நாள் இந்த துஆ ஓதுனாங்க. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி சொல்றாங்க, நாயகமே நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த துஆவை நான் 3 நாள் மட்டும்தான் ஓதியிருப்பேன், அல்ஹம்துலில்லாஹ், தற்போது அந்த பயம் என்னிடத்தில் அறவே இல்லை என்பதாக அந்த சஹாபி சொன்னார்கள். எனவே நிச்சயமாக நம்மில் பலரும் அந்த இரவு நேரத்தில் கண்டாலே பயமாக இருக்கும். இரவு நேரத்தில் ஏதாவது ஒரு பொருள் அசந்துட்டாலோ அல்லது ஏதாவது பொருள் கீழே விழுந்துட்டாலோ உடனே பயந்துடும், ஏதோ இருக்குது என்பதாக பயப்படும். அந்த மாதிரி இது கிடையாது. நிச்சயமாக ஒரு கால் அப்படி உங்களுக்கு பயம் இருந்தது என்பதாக சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த துஆவை நாம் ஓதிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பயம் நீங்கிவிடும். அந்த துஆ மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாதி மின் கதபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமஸாதி ஷயாத்தீனி வ அன் யஹ்துரூன்.